Taste the Daily. விடியா திமுக ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் அரசு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது செவிலியர்களுக்கு அளித்த வாக்குறுதி எண் 356 நிறைவேற்ற கோரியும் மாண்புமிகு அம்மாவினுடைய அரசால் கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்ட தற்போது விடியா திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் பணி மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனை தொடர்ச்சியாக நேற்று 18/12/2025 தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான செவிலியர்களை விடியா திமுக ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் அரசு கைது செய்திருப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்று இரவு 7:30 மணி முதல் காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் ஆயிரக்கணக்கான செவிலியர்களை கைது செய்து பேருந்து மூலமாக அழைத்துச் சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே இறக்கி விட்டிருக்கிறார்கள். இறக்கி விடப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தலையை மாற்றோம் என்று கூறி விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் போராட்டத்தில் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். விடியா திமுக அரசுடைய காவல்துறை அவர்களை மீண்டும் கைது செய்து அங்க ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி கடந்த 4 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்களை உடனடியாக விடுவிப்பதுடன் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஃபெயிலர் மாடல் ஸ்டாலினுடைய திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி குறிப்பாக ஃபெயிலர் மாடல் அரசை வலியுறுத்துவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வலியுறுத்தியிருக்கிறார். இரவு முழுவதும் செவிலியர்களை அங்கே போராட வைத்து மின்சாரத்தை துண்டித்து மீண்டும் கைது செய்து மண்டபத்திலே அடைத்து வைத்திருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து அந்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான செவிலியர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் முடியாத திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை வலியுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.